அன்பார்ந்த திருக்குறள் நெஞ்சங்களே, இத்திங்கள் 723வது கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென இரு கரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். இந்த 723வது கூட்டம் தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் உங்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இவ்வளவு நடக்குது என்றால் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான். ஆதரவு பெருமக்களும் ஐயா போன்ற புலவர் பெருமக்களும் ஆதரவு கொடுத்ததனால் இந்த 723 கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இதை விட மேற்கொண்டு சொல்ல போனால் இந்த பள்ளியோட தாளாளர் மறைந்த முன்னாள் மேயரும் வேலூர் நாராயணன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, சிலம்புலி செல்லப்பனா அவர்கள் முதலாக இங்கு தொடங்கப்பட்டார். அந்த சிலம்புலி செல்லப்பனா வரும்போது ஐயா அவர்களும் வந்திருந்தார். அவருக்கு அண்ணாதுரை என்று சொல்லுவார். அப்பொழுது அண்ணாதுரை அப்படிப்பட்ட ஒரு விருதையெல்லாம் வந்ததுனால இந்த கூட்டம் எனக்கு இனிமையா நடந்துருக்கு. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு முதல்ல முதல் ஒரு உறுப்பினர்னாங்க எங்களுக்கு வாஸ் அனுபவம் தான். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. வாஸ் அனுபவம் இங்க முதல்ல இந்த பகுதியில் இருந்தாரு. அதுக்கப்புறம் பெருங்குளத்தூர் போயிட்டாரு. பெருங்குளத்தூர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள போகணும். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் அன்றிலிருந்து இருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு மிக சிறப்பாக இந்த கூட்டத்திற்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நாம் தனியாக ஒரு மரியாதை செய்ய. அப்படிப்பட்ட நண்பர்களால் தான் இந்த 723 கூட்டம் நடக்குது. இப்பொழுது தமிழ்தாய் வாழ்க்கை இப்பொழுது நீங்க பாருங்களா அவையோருக்கு அன்பு வணக்கம். திருக்குறள் வாழ்த்தாக வள்ளுவர் வகுத்தது வான்மறையே இதன் வழியில் நடப்பது நன்முறையே. வள்ளுவர் வகுத்தது வான்மறையே தமிழ் குறளில் தேர்ந்தமைத்தான் இதன் திறந்தனில் மூழ்கையில் தேர்ந்தனல் தேர். வள்ளுவர் வகுத்தது வான்மறையே உற்றார் உறவினர் உடை சூழ நீ உலகினில் வாழ்கவே கலந்தூழ பெற்ற நிதி எல்லாம் பிறர் உதவும் என்ற ஓடினில் தோன்றிடும் வெறும் நலமே. வள்ளுவர் வகுத்தது வான்மறையே கல்வியில் மேம்படும் நிலை பெறுக பின் கற்றதற்கேற்பவே வாழ்ந்திடுக. தொல்லுலகில் வள்ளுவர் நெறியோடு தூய திருக்குறள் வழிதனில் நடைபோடு. வள்ளுவர் வகுத்தது வான்மறையே. இது மன்றத்துக்காக பாடப்பட்ட பாடலாக இருக்கிறது. அடுத்து உலக தாய்மொழி நாள் நடந்ததுனால தாய்மொழியினுடைய சிறப்பு. உலகின் முதன் மொழி தமிழ் மொழியே தமிழா உணர்ந்து கற்கவே உன் மொழியை. உலகின் முதன் மொழி
தமிழ் மொழியே தமிழா உணர்ந்து கற்கவே உன் மொழியை பழமொழி கற்ற அறிஞர்தம் கூற்று நம் பைந்தமிழ் மொழி சுவை அமுதின் ஊற்று பழமொழி கற்பதை யார் தடுப்பார் அவர் பைந்தனை தமிழுக்கு தாம் கொடுப்பார் உலகின் முதல் மொழி தமிழ் மொழியே தமிழா உணர்ந்து கற்கவே உன் மொழியை அயலக மொழி பற்றி ஏறியதற்கு நீ அறிவினில் திளைத்திடு தமிழிற்கு அயல்மொழி கல்வி விற்பவரோ பொருள் பயனுக்கு உலகினை விற்றவரோ உலகின் முதல் மொழி தமிழ் மொழியே தமிழா உணர்ந்து கற்கவே உன் மொழியை பெற்றவர் தாமும் துணை இருக்க நீ பிறந்த மண்மொழி தான் மறந்தாய் பெற்றவள் தந்ததோ தாய் தமிழ் பால் நீ பிறமொழி ஏற்பதால் தாயமிழ்வாய் உலகின் முதல் மொழி தமிழ் மொழியே தமிழா உணர்ந்து கற்கவே உன் மொழியை பிறமொழி கற்றிட ஊக்குவிக்கும் செயல் வேலையராக்கிட வழிவகுக்கும் அறநிலை வாழ்வின் பொருட்செல்வம் தமிழ் அருணறி தந்தே வாழ்வழிக்கும் உலகின் முதல் மொழி தமிழ் மொழியே தமிழா உணர்ந்து கற்கவே உன் மொழியை புறவழி செலுத்திடும் உன் வாழ்வு உன்னை புறந்தள்ளி கொடுக்கும் வீண் வாழ்வு உயர் வாழ்வு இந்த உலகம் நிலை உறும் உயிர் வாழ்வே உலகின் முதல் மொழி தமிழ் மொழியே தமிழா உணர்ந்து கற்கவே உன் மொழியை நன்றியா மிக அருமையாக பாடினார். உண்மையிலே இவ்வளவு தூரம் பாடுறதுக்கு நினைக்கவே மிக சிறப்பாக இருக்கிறது. அடுத்து தரமணியை சேர்ந்த நல்ல நண்பர் அவர்கள் பேசுவார். ஐயா கொஞ்சம் ஒளி மிக சீரும் சிறப்புமாக நடித்துக் கொண்டிருக்க ஐயா வைமாக்குமார் அவர்களை மற்றும் செவிக்கினிய சம்மாத தமிழோசை கேட்க வந்திருக்கும் தமிழ் சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நமது தாய் திருநாட்டுக்கு பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு திங்கள் இந்த திங்கள். அதை நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதாஞ்சலியை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். பூவிதழின் மென்மையிலும் மென்மையான புனித உள்ளம், அன்பு உள்ளம், அரவணைக்கும் அன்னை உள்ளம், அவர் மலர் இதழ்கள் தமிழ் பேசும். மா பலா வாழையனும் முற்கனி தோற்றுவிடும், விடிமலர்கள் வேளாவும் வாழாகும். தீக்குன்று தமிழ் தாக்கி வருதென்றால் அவர் பால் மலர்கள் வாடிடும். அவர் கடும் பயணம் நிற்காது, கை மலர்கள் பிணைந்து நிற்கும். தம்பியரே அவுமலரே எதிரிகளை மன்னித்து நெற்கதி போல் தலைநாண செய்துவிடும். மக்களாட்சி மலர் குழுங்க சமதர்ம பூமணக்க தாய்மொழி தமிழே வாழ்மொழியாக்க ஆடி வரும் பெண்கள் நாடி வரும் பூமொழியை பொன்மொழியை உம்மை வாழ்த்தி தாய்மொழி வாழ்த்தி நிற்கும் ஆடி வரும் பெண்கள் நாடி வரும் பூமொழியை புகழ்மொழியை உம்மை தேடி வரும் வாழ்த்து புவியலிலே தினம் பாடி வரும் அண்டாக நான் பரப்பேன் உனக்காக என துறப்பேன் என 1 கோடி தமிழிளைஞர்கள் பாடி நின்ற பாட்டுக்கு பெரும் தலைவன் முறியில் செறிந்த தமிழாகும் முதிர இளைஞர் ஆர்வீராய் பெருங்கல் செய்த செயல்மரவர் சிறப்பை பாட கேள்வினோ பொருங்கடனை வாடெங்கே மணிமார்வெங்கே போர் முகத்தில் எவர்வரினும் புறம்போடா பருவா போலெங்கே என்று தம்பியரை கேட்டதனை கேள்வி கேள்வி காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த கலவி மடவே காலச் சென்னி காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த கலப்போர் படத்திறமையினோ என்று மயல் கொண்டார். மாதத்தம்மை துயிலெழுத்த செயங்கொண்டார் பாடினார். ஆழப்பரணி கணியத்து பரணி ஆழப்பிரியா வீரத்தின் புகழ் பரணி யான் கவிபரணி ஏறி காஞ்சிபுரம் பரணி பாடி நின்றேன். இன்று அவலப்பரணி பாடுகிறேன். கவியினி பொருள் என்ன கருவினி சுவை என்ன கதிரினி ஒளி என காவினி மலர் என நிலவினி குளிர் என நிலவிச வளம் என உழவிடின் காட்டில் ஏறிடு விசையென அலையலும் கடலில் ஆடிடு நுரையென கலைமகள் கமல குடி கவிஞர் தலைமகன்னா
திருப்புகள் பாடின நிலமகள் வடிக்கும் கண்ணீர் அதோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம். 1938ஆம் ஆண்டு தாயகத்தில் மொழி புரட்சி தோன்றியதற்கு வித்துட்டார் சிலரென்றார் ஈரோட்டு நாயகன் இணையில்லா தலைமை வீரன் எங்கள் அண்ணன் களபுகுந்தார். காஞ்சி பூண்டு 23 திங்கள் வரையில் சிறையில் பாடி தருமூன்று போனால் தமிழை தந்து அருமூன்று எழுத்தாலே அண்ணாவானார். அன்றொரு நாள் 52 சென்னையிலே சொன்னேனே நினைவுண்டா உங்களுக்கு 3 எழுத்தில் ஒரு சிறப்புண்டு முத்தமிழ் மனமுண்டு மூவேந்தர் முக்கொடி முக்கணியன மும்மர சார்ந்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து. அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து. அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு 3 எழுத்து. அறிவார்ந்தோர் இடைகளும் காதலுக்கு 3 எழுத்து. காதலர் போட்டி நிற்கும் கடும் வீரம் 3 எழுத்து. வீரம் விளைவிக்கின்ற களம் 3 எழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து. அந்த வெற்றிக்கு நம்ம எல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி இந்த அண்ணா 3 எழுத்து. அறிந்திருந்தீர் என சொன்னேன் திக்கட்டும் தமிழ் முழக்கம் திசையெங்கும் சொன்மாறி மக்களுக்கோர் வகையிட்டோர் வாழ்வதற்கு திட்டம் கோரி வண்டாக சுற்றுகின்றார். மேடை ஏறி எழுதுகின்றார் அண்ணா. ஏடெல்லாம் தமிழ்நாடெல்லாம் புதுமை மணக்குதெங்கே எடரா தம்பி எடரா பேனா கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு கருத்து பேலை கற்பூர பெட்டகம் மரத்திலை இலக்கணம் வெந்த புண்ணில் மேல் மறந்திருப்போமோ வணங்கவர் வாசகம். சாலை உரத்தில் வேலையற்றர்கள் வேலையற்ற உள்ளத்தில் விவரித எண்ணம் வேந்தி அதுதான் காலப்புரி. அண்ணனுக்கன்று யாருக்கு வரும் இந்த அழகு நடை அறிவு நடை ஓடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது தமிழக மரவா தலையங்கம் அன்றோ இப்படை தோற்கும் எப்படை செய்யும் தம்பி உடையான் படைக்கஞ்சான் ஒப்பில்லா வரிகள் உரைக்குதும் பண்ணுவால் மனோன்மணியாம். எனினும் நம் மனதில் பதித்தவர் அண்ணாவன்றோ மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் அரசியல் போதிக்கும் அழகே மறப்போம் மன்னிப்போம் மாற்றால் ஏசல் தாங்கிடும் மாண்பே எவர் கற்றுத்தந்தார் இதனை சுவர் வைத்து சித்திரம் எழுதுதற்போல் நயமுது பண்புடன் அரசியல் நடத்த நன்னன்றே அண்ணா. அதை மறுத்து 4-5 பேர் குதித்திட்டார் என்றார். அவர் கண்டு சிரித்திட்டார் அண்ணா. அனைவரையும் ஓர் அன்னை பெற்றெடுக்க வயிறாங்கா காரணத்தால் தனித்தனி தாய் ஈன்றெடுத்த தம்பிகளே என அழைத்து தனிச்சுவையாய் கற்கண்டாய் தேன்பாகாய் அன்பு காட்டி பனிமலர் வீழும் துரியதாய் தழுவிக்கொண்டார். சொலல் வல்ல சேது பிள்ளைதனை சோமசுந்தர பாரதியை சொற்போரில் சொற்க வைத்தார். பாவம் சிக்க வைத்தார். நீதி கட்சி என்று நெடுமதில் சுவத்துக்களே பணம் சாதிக்கும் கட்சியாக இருந்தாலாகாதென்று கொள்கையாலே அதனை வீதிக்கு கொண்டு வந்தார். வீசிடுக வெள்ளையர் பட்டத்தை என்று சேலத்து மாநாட்டில் தீர்மானம் போட்டுவிட்டார். அண்ணாவின் போர்க்கோலத்தை எதிர்க்க மாற்றாமல் போலற்ற குருடர் போல் கொள்கையற்றோர் வீழ்ந்து போனார். தீரார் அண்ணா திராவிடர் கழகமும் பெயர் மாற்ற தீர்மானம் வீரர் கூடிய மாநாட்டில் கொண்டு வந்தார். அண்ணல் காந்தி அறவழி கண்டு ஆங்கில ஆட்சி அகற்றிய போது துன்ப நாள் என்னும் பெரியார் அறிக்கை மறுத்து தொடங்கினார் போரே. இன்ப நாளிது இனிய நாளிது என்பும் தோழ ஆன இந்தியா அன்பூர் காந்தி ஆரூருள்ள எழுந்தன அடிமை தனக்கு அறுத்து முழம்புவ விடுதலை முரசனை எடுத்து என்றே அண்ணா அன்றே சொன்னார். அன்று முதல் அண்ணா ஐயா உறவினில் கீரல் விழ அது 49ஆம் ஆண்டுதனில் பிரிவாய் மாறி முகில் பிடித்து வெளியில் முழுமதியமாய் முன்னேற்ற கழகத்தை முயலச் செய்தார். தலைவருடன் கூடி வாழ முடியாமல் பெரும்பான்மை தோழருடன் வெளியே வந்தவுடன் நிலைப்படைய நம் அண்ணா அன்று சொன்னார். அது நேற்று சொன்னது போல் இருக்கிறதம்மா. தலைவர் இல்லை முன்னேற்ற கழகத்திற்கு என் தலைவர் இருந்த நாற்காலி காலியாக இருக்கும். தலைவர் அவர் என்றேனும் வந்து அமர்வார். அதுவரையும் காத்திருப்பேன் என்றார். பூத்திருக்கும் மலர் தோட்டம் காலை பனி நீர் வடிவதோ காத்திருந்து கூட்டம் கேட்டோர் கண்ணீர் வடித்தனர். கண்ணீர் துளிகளே நாட்டின் கண்மணிகளே என அழைத்து செந்நீர் சிந்துதற்கு அணிவகுத்தார். யாரேனும் பார்த்ததுண்டா யாரேனும் வந்ததுண்டா 18 ஆண்டுக்கு உண்மை பயன்பம் அறிஞ்சி மாயும் என வேங்க என
பாராட வந்த கதை ஈராண்டு முடியவில்லை. என் அண்ணா ஆட்சியேற்று சீராண்டு செயல்படவும் செயல்பட்டார். ஏறாண்ட உழவருக்கெல்லாம் ஏற்றந்தது எழில் வாழ்வு குவிப்பதற்கு எடுத்துட்டா முயற்சி. உலகத்தமிழ் மாநாடு துவங்க வந்த சோம்பு புகழ் குடியரசுத் தலைவர் அவர் இணையற்ற காட்சி கண்டேன் ஆட்சி கண்டேன் இதுபோல் என் வாழ்வில் என்று கண்டதில்லைன ஊரார் மெச்ச புகழுரைத்தார் அண்ணா கீர்த்தி. ஆந்திரத்து பிரமணந்த ரெட்டிக்காரும் ஆகா நீதான் அசல் காந்தியவாதி என்று ஆராதனை செய்கிறார். ஆண்களுக்கு கழியவில்லை. மதுவிலக்கை தீவிரம் ஆக்குகின்றே. பிற மாநிலத்தில் கை கழுவி களையம் கட்டிவிட்டார் வரங்களிலே. மகாத்மாவின் தோட்டத்தில் நீர்தான் என்று சிறியன்றாம் மலையென்றோ மலை தழுவும் முயலானா நம் அண்ணா வீதி கிரி தந்த வாழ்த்து விளக்கம் இது. பன்னாட்டு பேரறிஞர் வார்த்தை நின்றார் அண்ணன் அன்று தென்னாட்டு சிகரமாய் இருந்துட்டோர். அண்ணன் பற்றி என்ன சொன்னார்? மரவளையான அடிகள் என்ன சொன்னார்? பழந்தமிழ் வித்தகர் பல்லாவரத்தார் அண்ணா பழந்தமிழ் பேச்சார் மயங்கி நின்றார். மரமலை தந்த புகழ்மொழி 1000 பசுமை பாரதி பாண்டியர் தோற்றம் நாவலர் என்றே நாடே அடைக்கும் சலக்கரால் விழுந்த தமிழ் நிலக்காக்க மன அழுக்கில்லா தலைவன் கிடைத்துட்டான் என்று அண்ணன் பெருமை சொன்னார். அன்று 2000 ஆண்டுக்கு முன்பு இன்று ஒரு இளையவளாய் இருந்தால் தமிழாம் அன்னை 100,000 கோடி என ஆண்டுபட வாழ்வதற்கு 100,000 செய்திருந்த புலவர்களை ஈண்டால் எனினும் தலைமகள் நம் அன்னை வள்ளுவனை தலைமகனா பெற்றெடுத்தார். மலரன்றார் தாமரை அண்ணன் என்றார் கரிகாலன் நூல் என்றார் திருக்குறளே என போற்றும் அறப்பாழ்வால் அழித்திட்டார். மாந்தரெல்லாம் அழித்திட்டார். விண்முட்டும் மனையோரும் நம் கண்பட்டும் படாமலே எழுகின்ற நச்சுமரம் போல் பண்பட்ட தமிழர் வாழ்வில் முதுகில் புண்பட்ட கொள்கையெல்லாம் உண்டதோ சாதிகளே காணாது குரலொலித்த தமிழ் மண்ணில் பாதிகளே வந்ததமா பலகோடி சாதிகளும் அறிவு மனம் கமல்கின்ற ஆலயங்கள் அன்றே 1000 தெய்வங்கள் உண்டென்று கண்டுவிட்டார். மொழி உணர்வே இல்லாத வாய் உணர்வில் மாக்கள் தமிழ் அழியணும் என்றென்று இருந்துட்டார். அறநெறியா கொண்ட நிலத்தில் திறநெறி பயிர் செய்தார். பிழை முடித்தார். மலையற்று போன வயல் போல் மாறிடுது தமிழர் மனம். அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னார் சொல் 4 என்று நடக்காது வேலை என்று நடத்திட்டார் சில தமிழர். பொருள் இல்லா இவ்வுலகம் இல்லை என்று பொருள் குவித்து வளம் செழித்த நாட்டில் இன்று இருள் கவிழ்ந்து வாட்டம் கொடி போட்டதாகி வாடினால் தமிழன்னை சோகப்பாட்டு பாடினால் தமிழன்னை சுடுநெறிப்பு ஆடினால் தமிழன்னை ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை. புவியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றான் கவியூரின் பெருவேந்தன் குரலாசான். ஆண்டு சென்று அருமமகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றார். என்னம்மா என்றால் குரலோன் தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்க வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ பிறந்திட வேண்டும் என்றான். தங்க எடுக்கவா என்றார். தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றார். இன்று என்ன ஆயிற்றென்றான். குன்றன மொழிக்கு ஆபத்தென்றால் சென்றமே குடிவில்லை ஏழைக்கின்றான். கடிசொச்சு மெல்ல ஏறி தெரியாமல் கொன்றறியும் போல் ஓங்கிற்கென்றான். அறிவினில் சன்றனையோர் வீணில் கதைக்கின்ற கதையும் சொன்னால் அழுத கண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதற்கான் தொழுத மகன் உச்சி மூந்து ஆழ விழுதினை கைகளிலே அணைத்து கொண்டு உழுத வயல் நாட்டின்றி காயாது இனிமேன என எண்ணி மனமையும் புலவன் போல் உள்ளமெல்லாம் பூரித்து துள்ளியட ஆய்ந்த வயிற்றுக்கு அஞ்சி வார்த்துக்கு நற்கண்டு தேன்பாகே திருப்புகளே நீ காஞ்சிகளே பிறந்திருக்கின்றான். பிறந்துட்டான் நம் அண்ணனாக அறிவு மன்னனாக ஒதுங்கமலை தென்றலாய் போதாயி மலகின்ற தமிழ் உணர்வில் புதுமணமாய் பதிகத்து பொருளாய் பழந்தமிழர் புறம்புட்டார் வந்துவிட்டார். அண்ணன் கீழ் வானுதித்த கவிப்போல் அவன் புகழ் பாடுவதற்கு அவன் வளர்த்த தம்பி அவன் தந்த தமிழெடுத்து இவன் வந்தேன் இதுதான் உண்மை. தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுயமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவலர் என்பார். அத்தனையும் தனித்தனியில் சொல்வதற்கு நேரமன்றும் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்று ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்று அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு அவைக்கு ஒரு சிலை அறவளர்த்த கண்ணைக்கு ஒரு சிலை
வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் வணங்காமுடி பாரதிக்கும் சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, காதுவேல் போக்குவுக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, தீரமா கப்பலோட்டிய தமிழருக்கும் சிலை, திக்கட்டும் குரல் பரப்பும் திருவள்ளுவருக்கும் சிலை, 10 சிலை வைத்ததனால் அண்ணா தமிழ் வாழ்க்கைக்குள்ள பற்றுதல் உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையில் வைத்த போது ஆள் காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணை இடுகிறார் என் அண்ணா என்றதோ ஐயகோ இன்னும் ஓராண்டில் வாழப்போகிறேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது இன்றோ புரிகிறது. என் அண்ணா பகுந்தாயே எம்மை விடுத்து பெரும் பயணம் ஏன் பிறந்தாய்? உன் கண்ணொழியில் கதகத்தில் வாழ்ந்தோமே என் கண்ணெல்லாம் குணமாக ஏன் மாற்றிவிட்டாய்? நிழல் நீதான் என்றிருந்தோ நீ கடல் நிலத்துக்கு நிழல் தேட போய்விட்டாய். நியாயம்தானா? கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானடா நன்முத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குகின்றாயோ? நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருக்கி கொண்டாய்? விரல் அழைத்து எழுத்துலையில் இதையெல்லாம் செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய்? கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்க இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதன்னாய் எமக்கு இதயம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா, எழுந்து வா எம் அண்ணா. வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கை சரி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் உன் இதயத்தை இரவலா தந்திடண்ணா. நான் வரும் பொழுது கையோடு கொண்டு வந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா. அந்த வாய்ப்பு கொண்ட ஐயாவர்களுக்கும் சிந்தாதிபதி கல்யாண மகளுக்கு ஒருங்கிணைப்பட்ட தமிழாசிரியராக இருக்கேன். நான் இப்போதான் வந்து ஐயா அதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்து என்னன்னா, குழந்தைகளுக்கு நம்ம கல்வியை சொல்லிக் கொடுக்கும் பொழுது 2 வரி மனப்பாடம் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ திணறுவாங்க. அவங்க ஏமா 2 வரி தானம்மா, இந்த வயசுல நீங்க இவ்வளோ எப்படிமா திணறீங்க? ஏன்னா பருவத்தை பயிற்சி சின்ன வயசுல தான் அவங்களுக்கு கட்டுறதெல்லாம் நினைவுல இருக்கும், எல்லாமே அப்பதான் பதியும். ஆனா அவங்களால முடியாது. ஆனா ஐயா அதை சொல்ல எனக்கு என்னுடைய பள்ளி குழந்தைகள் ஞாபகம் தான் வருது. அதற்கு வந்து ஐயா கிட்ட ஏதாவது வழிகாட்டுதல் இருந்தா 2 வார்த்தை சொல்லலாம். குழந்தைங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்து நினைவு திறனை, அதாவது நம்ம பேச்சாளர்கள் ஒன்று ராஜ் டிவியில ஒளிபரப்புறாங்க, முன்னாடி ஒளிபரப்புறாங்க, இப்போ ஒரு பேச்சாளராகணுங்கிற ஒரு இது வந்து ஒளிபரப்புறாங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் முத்துக்குமாரனே ஏதோ பேர் முத்துக்குமாரசாமி இல்ல ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சொல்லுவார் எப்படி அந்த நினைவை வச்சுக்கணும், வரிசைப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்பாங்க. ஐயா கூட கேட்பாங்க. ஐயா நிறைய பேசுவாங்க. ஐயாவுடைய திறமையை எனக்கு அப்படியே ரொம்ப வியந்து போகிறாங்க. அந்த நேரத்திலே வரும். ஐயாவும் சொல்லுவாங்க, என்ன கேட்பேன், நான் கேட்பேன் ஐயா கிட்ட, எப்படி இவ்வளோ தூரம் நீங்க சொல்றீங்க, எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொல்லுவாங்க, நீ ஒரு அதிகாரத்துல 10 குறள் வரிசையா சொல்லுவியா, போதுமா, அது பண்ணு, அதுவே உனக்கு. அப்பதான் எனக்கே நினைவுல வந்து 10 குறளை என்ன சொல்ல முடியுமானா அதுல ஏதோ 1-2 திணறுச்சு சொல்லி பார்த்து ஐயா சொன்ன பிறகு. இது மாதிரி நினைவு திறனை குழந்தைகளுக்கு எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நிறைய வந்து ஐயா கிட்டையும் கேட்கலாம், அவங்க கிட்டையும் கேட்கலாம். உண்மையாவே ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம். இருந்தா மட்டும்தான் கல்வி பயிலாதவர்கள். கல்வி என்னங்கய்யா, பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணுங்கிறது இல்லை. காமராஜர் தெரியும் இல்லையா, போய் படிக்கணுங்கிறதுலாம் இல்லை, எல்லாம் அவங்கவுங்க அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கிறது தான் கல்விங்கிறத. நான் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறது ஒத்துக்கவே மாட்டேன். அதனால அவர் பள்ளிக்கூடம் போகலைங்கிறதெல்லாம் கிடையாது. அவருடைய அந்த அறிவை வந்து ரொம்ப அருமையா வந்து பயன்படுத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் அது மாதிரி பயன்படுத்தினா எல்லாரும் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா என்னுடைய பள்ளிக்கு ஒரு முறை நான் அழைச்சிட்டு போறேன். ஐயாவுடைய நினைவு திறனுக்காகவா நான் கூட்டிட்டு போய் கௌரவப்படுத்துறேன். ஐயா நீங்க எங்களுடைய பள்ளிக்கு வரணும், வந்து உங்களால என்ன முடியுதோ குழந்தைகளுக்கு பேசிட்டு இது மாதிரி ஒரு பாடலை நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதனாலே வந்து உங்களை வந்து கௌரவப்படுத்துவாங்க. நிச்சயமா உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். தமிழ்கடலில் கலைஞரின் கவிதை ஓடம் அனைத்தும் நாகராஜ் அவர்களுக்கு மனப்பாடம்.
வாழ்க வாழ்க வாழ்க. கவியரங்க தலைமை வந்து அன்பு இளவல் முத்துக்குமாரசாமி அவர்கள். சிறப்பாக நடத்தியிருந்தார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முத்துக்குமாரசாமி உலகநாதன். நம்ம இதுவரைக்கும் பெரும்பெரும் கவிஞர்கள் பாரதி, கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார் என்ற பெரும்பெரும் கவிஞர்களை நாம் கண்டிருக்கின்றோம். இந்த அவையில் இருக்கும் பெரும்பெரும் கவிஞர்களுடைய கவிதைகளை இன்று கேட்பதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். அவர்களை ஒவ்வொருவராக நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். எனக்கு முத்துக்குமாரசாமி உலகநாதனை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது. இவங்களை பற்றி ஒரு முறை வந்து அம்மா இந்துமதி அம்மா என்கிட்ட பேசினாங்க. உண்மையில் அப்பொழுதுதான் வந்து எனக்கு இவரை பற்றி முழுமையாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனாக்கா ஏகப்பட்ட தகவல்கள். அதனால இந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைச்செல்வன் ஐயா எல்ஐசி ஏஜென்ட் தாய்மொழி பற்றி பேச வருகின்றார். உலக தாய்மொழி நாம் முன்னேற்றோம். ஐயா இருக்கிறாங்களா? திருவள்ளுவர் கணக்கு குமார் வணக்கம். இந்த கூட்டத்தில் வரவேற்றுள்ள தமிழ் சார்பாளர்கள், தமிழ் கவிஞர்கள், தமிழ் சொற்பொழிவாளர்கள் அனைவரையும் போட்டிருக்கிறேன். நான்காம் தமிழ் சங்கம் இந்த 1903 தமிழுக்குன்னு ஒரு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய ஒரே சங்கம் நான்காம் தமிழ் சங்கம். இன்றளவும் மதுரையில் செந்தமிழ் கல்லூரியாக செயல்பட்டார்கள். உவே சாமிநாதன் ஐயர் வைத்து தொடங்கப்பட்ட நான்காம் தமிழ் சங்கம். யார் தொடர்ந்து சொல்லுங்க. நான்காம் தமிழ் சங்கம் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வள்ளல் பாண்டித்துறை சேதுபதி அவர்களால் தொடங்கப்பட்டது. 1901 உவே சாமிநாதன் ஐயர் அவர்களில் வைத்து தொடங்கப்பட்டது. செந்தமிழ் கல்லூரியாக இன்றளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அருகிலே சேதுபதி உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது. பாரதியார் வந்து 3 மாதம் லீவ் போஸ்டில் வேலை பார்த்த உயர்நிலைப் பள்ளி. அதனுடைய பெருமைக்குரியது, தமிழுக்கு பெருமைக்குரியது. அந்த சங்கத்தை அதில் வந்து நாங்கள் பாரம்பரியமாக அங்கே எங்கள் பாட்டனார்களால் கவிராயர்களால் செயல்பட்டு கொண்டிருந்தோம். பாரம்பரியமாக மன்னர்கிட்ட சேதுபதி மன்னர்கிட்ட பாரம்பரியமாக கவிராயர்களாக எங்கள் பாட்டனார்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். தமிழுக்கு பெருமை சேர்க்கும் துப்புரவு கவிராயர் எங்கள் பாட்டனார் தான். அவர்தான் நம்ம வீரமாமுனிவர் தமிழ் கற்றுக் கொடுத்த பெருமைக்குரியவர். இப்பொழுது உலக தாய்மொழி நாளை பற்றி ஒரு சிறு கவிதை சொல்கிறேன். அன்னை தமிழே உன்னை படித்தே உயர்த்தினாய் என்னை, அன்னையின் மடுவில் உயரும் அருந்திய போலார் கண்ணிய நானே. தமிழே உந்தன் மடுவில் அருந்திய போலார் கண்ணிய நானே, கவியனும் ஆணை. என் தாய் மறைந்து சென்ற ஆண்டுகள் போல ஒரு நாள் என் உள்ளம் நல்லது, எங்கேயம்மா சென்ற என்று உன்னை காண்பேன். அதற்கு என் தாய் என் கனவில் சொன்னார், நீ பேசும் தமிழும் எழுதும் கவிதையுமாய் உணர்ந்தால் தம்பி இருக்கிறேன் என்று. அன்று முதல் தமிழை கண்டால் என் தாயை காண்பேன், அதுபோல் என் கவிதையை என்று என் தமிழ் தாயை போட்டி வணங்கி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். தமிழ் தாயின் பெருமை பற்றி சிறு கருத்துரையத்தை அளிக்க இருக்கிறேன். மணலை மொழி கேட்டால் மலை யானையும் அடங்குவேன். 37 வயதிலே என்னென்ன ஆசைகளோ மனதில் நிறைந்து இருந்தார். கண்ணீரண்டும் இருந்தென்ன கருத்திருந்தும் ஆடவென்ன வாழ்க்கையை நிறுத்திருந்தார். குழந்தைகளோ 3, அதில் பெண்ணீரண்டு ஆனது. வறுமையின் கொடுமை கஞ்சி தாங்கொரு நாள் நிலவை மிஞ்சி ஓடினால் வாழ்வின் இல்லை. சூரத்து ரயில் வண்டி தன்னருகே வருகை கண்டு தானும் குழந்தைகளும் வீழ்ந்து அதில் மடியை எண்ணி ஓடினால் பேதை அவர் தன் நிலவை கண்டு. பச்சிலம் குழந்தைகளும் பாவம் அதை என்ன செய்யும்? ஏது மரியா குழந்தை ஒன்று
தாயிடம் கேட்டது நன்று. பிஞ்சு மூளை கொஞ்சு மூளை வஞ்சியவளை நெஞ்சு மூளை. அம்மா அம்மா எங்கே அம்மா போகிறாய்? குளிர் அம்மா, வீட்டுக்கு போகலாம் அம்மா அம்மா என்று. உருகியது தாய் உள்ளம், பெருகியது கண்ணீர் வெள்ளம். கட்டி அணைத்தால் அன்னை குழந்தைகள் தன்னை, எட்டி உதைத்தால் அவளின் தவறான முடிவு தன்னை. தாங்கொன்னா நிலவையெல்லாம் கவிடுமுடியானது அக்கடவே. வீறு கொண்டது தாய் உள்ளம், மாறுபட்டது ஒரு மாறி உள்ளம். வாழ்ந்து காட்டுவோம் என உறுதி கொண்டது தாயின் உள்ளம். தாயின் பெருமைக்கு ஒரு உயரிய சான்று இந்த நிகழ்வு என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த பாண்டித்துறை தேவர் சேதுபதி ஐயா அவர்களுடைய நிகழ்வை கூறி, அந்த நான்காம் தமிழ்ச்சங்கம் முதலில் இருக்கிற நான்காம் தமிழ்ச்சங்கத்தினுடைய செந்தமிழ் கல்லூரி இப்போ அந்த கல்லூரிக்கு பேர். அந்த கல்லூரியினுடைய துணை முதல்வராக இருந்தவர் என்னுடைய தந்தையார். அப்புறம் வீரமாமுனி தேவருக்கான மாமு சேதுராமையா அவர்களை அவர்கள் வரவேற்கின்றோம். சொல்லி ரொம்ப நேரம் வீரமாமுனிவருக்கு தமிழை கற்றுக் கொடுத்த மரபில் தோன்றியவர் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார். மிக அருமையாக தனது ஒரு கவிதையை இங்கு உரைத்து நின்றார். அவருடைய தாயிடம் அவர் கேட்டபோது, அவர் தாய், உனக்கு நான் கொடுத்த விடயம் பேசும் தமிழும் எழுதும் தமிழும் என்று அவர் தாய் அவரை ஊட்டி வளர்ந்ததாக சொன்னார். மிக அருமையாக அவருடைய கவிதையை வாசித்திருந்தார். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். அடுத்ததாக கண்ணீர்புரம் தாசன் ஐயா அவர்கள் திருவள்ளூரிலிருந்து வருகின்றார். கவிஞர், அவர் ஒரு இலக்கிய ஆர்வலர். அவர் தன்னுடைய பாடலை கவிதை பேசுவதற்கு ஐயா. தலைமைக்கு வணக்கம். வாமுசி ஐயா அவர்கள் வந்திருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பு உழைப்பே ஒளி. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்றார். அதனால் உழன்றும் உழவே தலையாகும். பல தொழில் செய்தாலும் யாவர்க்கும் என்றும் படிகளுக்கும் உழவனே இறைவனாவார். உழைப்பே உயர்வுக்கு ஒளியை தரும். அது உயிர் காத்து உலகினை வாழ வைக்கும். விடிவதும் மறைவதும் அவன் கையில் என்றும் உயர்வை துணிகளே உயர்வின் சாட்சி. விடிவதும் மறைவதும் அவன் கையில் என்றும் வேர்வை துளிகளே உயர்வின் சாட்சி. குறுக்கு வழியில் வருவது குருட்டுதனம். அவை கோபுரத்தில் அமர்ந்தாலும் குற்றமாகும். வறுமை வந்து வாட்டினாலும் நல்ல பலம் குறையாமல் உயர்வடையும். உள்ளத்தை இருட்டாக வைத்திருந்தால் வாழ்வில் உள்ளதெல்லாம் போகும் என்று உரைத்தார். உழைப்பின்றி வீட்டிலே முடங்கிவிட்டால் அவன் உள்ளபடியே செத்தவனுக்கு சமமாவான். உழைப்பின்றி வீட்டிலே முடங்கிவிட்டால் அவன் உள்ளபடியே செத்தவனுக்கு சமமாவான். பல்லுயிர் ஓங்குதல் வேண்டும் என்றார். உலகில் பயிர்ந்து வாழ்வதுதான் சரி என்றார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும். இங்கு எல்லாமே என்னாலும் நிலைவிட வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும். இங்கு எல்லாமே என்னாலும் நிலைவிட வேண்டும். உழைப்போம் என்று உறுதி கொள்வோம். நாம் உண்மையான கருத்தினை மனதில் வைப்போம். மனித குலம் செழிப்புற கைகள் கோர்ப்போம். என்றும் மண்ணுலகம் ஒளிபெறவே உழைத்திடுவோம். வாழ்த்துக்கள். நன்றி. தாசன் ஐயா அவர்கள் மிக அருமையாக தனது கவிதையை இங்கே எடுத்துரைத்தார். உள்ளத்தை இருட்டாக வைத்திருந்தால் வாழ்வில் உள்ளதெல்லாம் போகும் என்றும் பல்லுயிர் ஓம்புதல் வேண்டும் என்றார். உலகில் பகிர்ந்து வாழ்ந்தால் சரி என்றார் என்ற கருத்தினையும் உழைப்போம் என்றும் உறுதி கொள்வோம். நாம் உண்மையான கருத்தினை மனதில்லை போல் மனிதகுலம் செழிப்புற கைகளை கோர்ப்போம் என்று
தன்னுடைய வாதத்தை இங்கே வைத்து தந்திருக்கின்றார். மிக அருமையான ஒரு கவிதையை படைத்ததற்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம ஊர் கோபிநாத். நடக்கும் நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் அவரை பார்க்க முடியும். எங்கெங்கெல்லாம் தனக்கான வாய்ப்புகள் கிடைக்குமோ அங்கெல்லாம் சென்று தனது ஒளி சிறந்த ஒளி ஓவியர், அழகான கேமராமேன், கட்டிடக் கலைஞர், மிக அழகாக கவிதைகளை வாசிக்கக்கூடிய கவிதைகளை படைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். அவர் தனது கவிதையை இன்று இங்கே நம் முன்னே படைக்க இருக்கிறார். வாழ்த்துக்கள். முத்தமிழின் வித்தை பலையின் சித்தமதில் தத்தி வர, முத்தமிழின் வித்தை பலையின் சித்தமதில் தத்தி வர, முல்லையென கொடியாடி ஆட்டமில்லா சித்தி பெற, தாயே தமிழே என தமிழ் தாயை வணங்கி கவியரங்க தலைவா உந்தாடி வெந்தாடி, கவியரங்க தலைவா உந்தாடி வெந்தாடி, உன் வரிகள் தினம் பாடி மறப்போம் மேலே மேலே, முத்துக்குமரா புகழ்பாடி உலகெங்கும் புகழ்பாடி. வாழ்த்துகிறோம் கவியரங்க தலைவா, வாழ்க வாழ்க. முதல் கவியரங்க தலைவர் வேலைக்கு அன்பு வணக்கம், சபைக்கு என் தனி வணக்கம். உழைப்பே ஒளி. சொற்களின் உண்ணாவிரத சத்தியாகிரக வாழ்வோ மௌனக்காலம், சொற்களின் உண்ணாவிரத சத்தியாகிரக வாழ்வோ மௌனக்காலம், வன் சொற்களின் குரூரமோ கிழித்தே குத்தும் வன்மக்காலம், நொடிந்து போக கனவோடு கண் திறந்தே வாழ்வது உரைக்காலம், அன்பே தவ வாழ்வாய் ஆனந்தமாவது மனிதநேய ஞானக்காலம், மௌனக்காலம், வன்காலம், உரைகாலம், ஞானக்காலம் அனைத்தும் சேர்ந்தால் உழைப்பே ஒளியாகும். மௌனக்காலம், வன்காலம், உரைகாலம், ஞானக்காலம் அமைந்தே சிறந்தால் வாழ்வோ ஒளியாகும். அதிகால சுப்பிரபாத சுதியோடு ஆரம்ப வாழ்வு அழகாகுது. அதிகால சுப்பிரபாத சுதியோடு ஆரம்ப வாழ்வு அழகாகுது. ஆறிப்போன விடியற் காலமோ நகர வாழ்வு சுகமாகும். ஏன்னா நகரத்துல 10 மணிக்கு பார்த்தா நம்ம எழுதுது. ஆறிப்போன விடியற் கண்டு நகர வாழ்வு சுகமாகுது. நடு நிசி இரவு தொடர்கதையாகுது. நார் ருசி நாட்டியமாடி உமிழ்நீர் சுவையோடு பசியோ வாழ்வுக்கோ வரமாகுது. தேக்கு மரமாய் உடலோ கோபுரமாய் நிமிர்ந்தே நிற்பது வாழ்வில் ஒளியாகி விரிதாகுது. அனுபவி வாழ்வை அனுபவி. கனவு தேயிலே காந்தமாய் சுண்டுவிரல் பிடித்தே காதல் வாழ்தல் பருவக்காலம். கனவு தேயிலே காந்தமாய் சுண்டுவிரல் பிடித்தே காதல் வாழ்வது பருவக்காலம். நினைவு மேனியிலே வெண்ணையாய் உருகுவதோ நாணக்காலம். ரம்மிய ரகசியமாய் ரசவாதத்தில் உரியடிப்பதோ காமக்காலம். ருசுமுனை தவமாய் இருப்பால் கலந்தே சந்ததி வாழ்வை ரசிப்பதோ உணர்வு காலம். வாழ்வை ரசி, உழைப்பே வாழ்வாகும். மதனாபிஷேகத்தில் மூச்சை மறந்தே நீந்துவதோ மன்மத காலம். உலகம் வாழ்வு ஒரு முறைதான். நம்பிய நாடகம் காண். அடுத்தவரை குறைகாணா நாவோடு நாட்டியமாய். குறைகாணா நாவோடு நாட்டியமாடு உன் வாவும் ஒளியாகும். அரசன் அன்று போனது நகர்வலம். ஆட்டத்தோடு நாம் இன்று போவதோ சுகர்வலம். அரசன் அன்று போனதோ நகர்வலம், ஆட்டத்தோடு நாம் போவதோ சுகர்வலம். நகர்வலமோ சுகர்வலமோ ரசித்தே ரசிகனாகு. சிந்துபாத் கதை போல தொடர்கதையாக வாழ்வது ஒரு முறைதான் உன் வாழ்வு ஒளியாகும். அனைத்தையும் ரசி. கோவில் குளக்கரையில் குடியிருக்கும் பக்தனாய் நார் ருசி சுவை கழித்தே தாடி மீசை வளர்த்த பித்தனாய். இருமிக் கொண்டே புரண்டு படுக்கும் மலைக்குகையில் சித்தனாய்.
உருவி நின்றே பொல்லாங்கோடு பொழுது சாயும் எத்தனாய் பக்தனாய் பக்தனாய் பித்தனாய் சித்தனாய் எதுவானாலும் பக்தனாய் பித்தனாய் சித்தனாய் எதுவானாலும் வாழ்வே ரசி வாழ்வும் ஒளியாக மாறாத மனிதனே பொய்யாய் சிரித்திருக்கும் மரண காலமும் உயிர் கூடி வழியனுப்ப வாழ்த்தி வாழ்வது ஒருமுறைதான் வள்ளுவனோடு வாழ் வாழ்வது ஒருமுறைதான் வள்ளுவனோடு வாழ் இனி இல்லை உனக்கு தாழ் வறுமை வரின் வாடாதே வசதி வரின் ஆடாதே மருமகளுக்கு நல்ல தகப்பனாகவும் மகனுக்கு நல்ல மாமனாராகவும் உன் மருமகளுக்கு நல்ல தகப்பனாகவும் உன் மகனுக்கு நல்ல மாமனாராகவும் வாழ்ந்தே சிற பேரப்பிள்ளைக்கு அழகு நண்பனாக இரு கும்மி அடித்து வாழ்ந்ததில் வாழ்வது ஒருமுறைதான் உழைப்பு ஒளிதான் வாழ்த்து என்ற விடயத்தை முன்வைத்து வறுமையில் வாழாதே வசதி வந்தால் ஆறாதே என்ற கருத்தையும் மருமகளுக்கு நல்ல தகப்பனாக இரு மகளுக்கு நல்ல மாமனாராக இரு என்ற மாற்றுக் கருத்தை அழகாக சொல்லி அவங்க சொல்லுமா மருமகளுக்கு நல்ல தகப்பனாகவும் மகளுக்கு நல்ல மாமனாராகவும் இருக்க வேண்டும். மகளுக்கு இங்கே பெண் மருமகளுக்கு நல்ல தகப்பன் மகனுக்கு நல்ல மாமனார் மகனுக்கு நல்ல மாமனாராகவும் இருக்க வேண்டும். மகனுக்கு மாமனாராகவும் அதாவது மகனுக்கு நல்ல மாமனார் குடும்பத்துல நீங்க இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இருக்கணும் அப்படி எப்பயுமே மருமகள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம அவளை வேற்று ஒரு வீட்டுல இருந்து வந்தவனாகத்தான் நம்ம எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி இருந்துடக்கூடாது. ஆனா அந்த மகளுக்கு அவளை மருமகளாக நினைக்காதே, அவளுக்கு நீ தப்பனாக இரு. அதே மாதிரி இங்கிருந்து சென்று போன மகன் என்ன செய்யறான், அங்க போனான்னா அவனையும் மருமகனாக தான் பார்க்கணும், மகனாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. அதனாலதான் அந்த மாமனார் என்ற அவர் அழகாக இருக்கிறார். மாற்று சிந்தனையை அவருடைய கவிச்சிந்தனையை கொடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார். வாழ்க வாழ்வர் இலக்கிய தொண்டர், 15 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி, கட்டிட தொழிற்கலைஞர், 35 ஆண்டுகளாக இலக்கிய பணி, மின்னல் மாநில ஆசிரியர் சுப சந்திரசேகர் அவர்கள். பின்னல் தமிழ் மொழி அம்மா அவர்களுக்கு லதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல் முறையாக கவியரங்க தலைமையேற்றிருக்கும் படப்பிடிப்பாளர் முத்துக்குமாரசாமி அவருடைய தலைமைக்கும் இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஐயா ராமுசே அவர்களுக்கும் ஒவ்வொரு திங்களும் வந்து இந்த அரங்கத்திற்கு வெற்றியை சேர்த்தளிக்கும் உங்களுக்கும் இந்த கவியரங்கத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு, வட மாநிலமாய் தமிழ் மண்ணை ஆக்காது, வட மாநிலமாய் தமிழ் மண்ணை ஆக்காது, தமிழ் வாழ வேண்டும், தமிழோடு நாமும் வாழ வேண்டும். வடவனுக்கு தமிழ் முடமாகி போகாது, வடவனுக்கு தமிழ் முடமாகி போகாது, தமிழை வந்தேரிகளால் அடக்கவும் முடியாது. வடமுடவனே உன்னால் அது முடியாது, வடமுடவனே உன்னால் அது முடியாது, வாய்மை தமிழ் உன்னிடம் மண்டியிடாது, அந்த வாய்மை தமிழ் உன்னிடம் மண்டியிடாது. குடகுமலை காற்றாய் அது வீசும், குன்றாய் எழுந்து குறையின்றி பேசும், அழகு போக தமிழன் கோழை இல்லை, அழகு போக தமிழன் கோழை இல்லை, அடங்காமல் எழுந்து உடைப்போம் பல்லை,
அடங்காமல் எழுந்து உடைப்போம் பல்லை. இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பாயா தலைமை ஏறி. இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பாயா தலைமையில் ஏறி. இனத்தமிழன் கொதித்து விட்டால் போவாய் நாரி. இனத்தமிழன் கொதித்து விட்டால் போவாய் நாரி. மடம் கொடுக்க தமிழ்நாடென்ன புறம் போக்கா. மடம் கொடுக்க தமிழ்நாடென்ன புறம் போக்கா. மனம் கொடுக்க நாங்கள் என்ன ஊமை நாக்கா. குடம்பாலில் தமிழுக்கு நீ நஞ்சடா நஞ்சு. குடம்பாலில் தமிழுக்கு நீ நஞ்சடா நஞ்சு. கூடி எழுந்தால் தமிழனுக்கு நீ பஞ்சடா பஞ்சு. முடமாகி விட்டோமென உனக்கென்ன நினைப்பா. முடமாகி விட்டோமென உனக்கென்ன நினைப்பா. முத்தமிழையும் காக்கத்தான் தமிழன் உயிரையும் விதைப்பான். இமயத்தை ஆண்ட வீரமுங்கள் வீரம். இமயத்தை ஆண்ட வீரமுங்கள் வீரம். இனத்தமிழன் சினந்தால் நீ தூரமடா தூரம். குமரியில் சுரக்குதடா முப்பால் தமிழ். முப்பால் குமரியில் சுரக்குதடா முப்பால் தமிழ். குடைசாய விடமாட்டோம் நீ எங்களுக்கு அப்பால். கமழுது எங்கள் தமிழ் வரலாற்றை பாரு. கமழுது எங்கள் தமிழ் வரலாற்றை பாரு. கழிசடை உனக்கென்ன வேலை வெளியேறு. கழிசடை உனக்கென்ன வேலை வெளியேறு. நமக்கென்ன வந்ததென தமிழன் இருக்க மாட்டான். நமக்கென்ன வந்ததென தமிழன் இருக்க மாட்டான். நாம் தமிழரென எழுந்தால் உறங்க மாட்டான். இந்தியை நுழைப்பதற்கு நாங்கள் என்ன ஊசியா. இந்தியை நுழைப்பதற்கு நாங்கள் என்ன ஊசியா. இனத்தமிழன் உன் மீது படிந்துவிட்ட தூசியா. பிந்தியே போவதற்கு குடை நடுங்கவில்லையடா. பிந்தியே போவதற்கு குடை நடுங்கவில்லையடா. பிறமொழி புகுவதற்கே நாங்கள் வாழவில்லையடா. கொந்தியே போட்டாலும் தமிழாய் உயிர்ப்போம். கொந்தியே போட்டாலும் தமிழாய் உயிர்ப்போம். கொடுந்தேலே வடவா உன் கொடுக்கை அடப்போம். கொடுந்தேலே வடவா உன் கொடுக்கை அடப்போம். முந்தி நீ இருக்க முட்டாளாய் இருக்க மாட்டோம். முந்தி நீ இருக்க முட்டாளாய் இருக்க மாட்டோம். மூன்றெழுந்து தமிழரின் முகம் காட்டுவோம். மூன்றெழுந்து தமிழரின் முகம் காட்டுவோம். காலூன்றி காலாட்ட பலிக்காதும். காலூன்றி காலாட்ட பலிக்காதும் என்னமடா. காலூன்றி காலாட்ட பலிக்காதும் என்னமடா. கல் தோன்றாது முன்னே கல் தோன்றியது தமிழர் எண்ணமடா. வாலாட்டி வாழ்வோட்ட வழியில்லை சிந்தியடா. வாலாட்டி வாழ்வோட்ட வழியில்லை சிந்தியடா. வரலாற்றை வாழறுக்க வைக்காதும் இந்தியடா. வரலாற்றை வாழறுக்க வைக்காதும் இந்தியடா. பாலூட்டிய தாய் எங்கள் தமிழ் தாயடா. பாலூட்டிய எங்கள் தமிழ் தாயடா. படையோட்டிய எங்கள் தமிழ் உனக்கு பலியாடா. படையோட்டிய எங்கள் தமிழ் உனக்கு பலியாடா. நாலு பக்கமும் தமிழர் உன்னை நாட விட மாட்டோம். நாலு பக்கம் தமிழர் உன்னை நாட விட மாட்டோம். நடை கட்டு பின் செல் வடக்கு தொட விட மாட்டோம். வடக்கு தொட விட மாட்டோம். எழுவோம் காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வை கொட்டி தனது கவிதையை படித்து தமிழர்கள் எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உழைப்பே ஒளி என்ற தலைப்பை அந்த வழியில் இதாக நாமெல்லாம் இன்னும் நாம் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். ஏதோ என்னன்னு தெரியல. முன்னாடி இருந்த 63களிலும் 50களிலும் இருந்த ஒரு எழுச்சி இப்போ நம்ம தமிழர்கள் இல்லை என்ற ஒரு மன வேதனையில் எழுந்ததாக தான் இந்த கவிதை இருக்கின்றது. இந்த ஆழ்ந்த கருத்துக்கள். இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான் தலை மீது ஏறி. இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான் தலை மீது ஏறி. இனத்தமிழன் கொதித்து விட்டான் போவான் நாரி. என்ன அருமையான வரிகள் பாருங்க. என்ன உனக்கு இடத்தை கொடுத்துட்டா எங்க தலைமையில ஏறி இருக்கியா நாரி போயிருவேன் என்று தன்னுடைய வீரமிக்க அந்த எழுத்துக்களை ரொம்ப அழகாக இது பண்ணிக்கிறார். அனைத்து வரிகளுமே சிறப்பான இயல்பு தடவையோடு ரொம்ப அருமையாக எழுதியிருக்கின்றார். என்ன பேசாம 12 மணிக்கு மீட்டிங் வச்சிருக்கா.
நல்லா நிறைய பேர் வருவாங்க. இரா ஜலஜா ஆசிரியை, மாநில தகைசால் பள்ளி கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், சைதாப்பேட்டையில் பள்ளியினுடைய ஆசிரியராக இருக்கிறார். குறிஞ்சித்திணை பாடலாக முடவமுதிர் படவின் குடம் அருள் பெரும்படம் என துவங்கும் பாடமாடி உயர்ந்த அஞ்சியத்தை மகள் நாகையார் போல இன்று இவர் இங்கு நம்மிடையே தனது கவிதையை பாட வருகின்றார். அவங்க பட்டிமன்றம் பேசுறாங்களா? சரி, அவருடைய தண்ணீர் புலர் தாசன் அவர்கள் கவிஞர், கவிஞர் லதா ரவிச்சந்திரன் அவர்கள் கவிஞர், ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், இலக்கிய ஆளுநர், விமர்சகராக இருந்து ஒவ்வொருவருடைய நிலையத்தையும் அங்கிருந்தே நமக்கு எனக்கு இந்த பட்டிமன்றம் இதெல்லாம் இப்பதான் ஐயா வந்து நிறைய வந்து பேச வச்சிருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் சபையில் எடுக்க உண்டு. எப்போதுமே நான் வந்து கவிதை எழுதி வாசிப்பேன். ஐயாவுக்கு தெரியும், ரொம்ப நாளா நான் ரெண்டு பேருக்குமே தெரியும். ஐயா தான் வந்து என்ன பண்ணை தமிழ் சங்கத்துல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஐயா நம்ம ஊர் கோபிநாத் ஐயா கொஞ்சம் எழுதுங்க. அவர் வந்து எப்போதுமே வந்து எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அவங்க சுபச்சந்திரசேகரன் ஐயா பாரதி கலைக்கழகம் இது மாதிரி நிகழ்வுகள் எப்போதுமே வந்து அந்த இதை கொடுப்பாங்க. அவங்களோட நோட்டீஸ் கொடுத்து என்னை போக சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 7-8 வருடமா போயிட்டு இருந்தேன். கொரோனா காலத்துக்கு முன்னாடியிலேருந்து போனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைப்பட்ட நேரத்தில் அந்த கவியரங்கெல்லாம் இல்லை. அப்படிலாம் எனக்கு ஒரு சபையில் எடுக்க வரைக்கும் கவிதை எழுத ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சாதாரணமாக தான் எழுதுவேன். அப்பா வந்து மரபு கவிஞர், ஐயாவுக்கு தெரியும், செல்லையா அவங்க பேரு. அவர் தான் என்னை ஊக்கமுட்டி நீங்கள் மரபு கவிதை தான் எழுதணும் அப்படின்னு இது பண்ணாங்க. அப்போ இந்த சிறு குழந்தைகளுக்கு மாதிரி பாடல்கள்லாம் சின்ன சின்னதாக எழுதி எங்களுடைய இதிலையெல்லாம் கொடுத்துருக்கேன், புத்தகத்திலையெல்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த ஒரு ஐயா இப்போ இயல்பு தொடையில் வாசிச்சாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த எதுகை மோனை வரும். ரொம்ப சிறப்பாக இல்லைனாலும் எதுகை மோனையோட எழுதுறதையும். இப்போ இந்த பாடல் வந்து உழைப்பை ஒளிங்கிறது எனக்கு ஒரு இமிகிரேஷன் போயிருந்து அந்த நேரத்தில் தோன்றினதெல்லாம் கொஞ்சம் எழுதியிருக்கேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சின்னம் சிறிய எறும்பதுவும் சிறுக சிறுக சேமித்தே மண்ணில் நமக்கு ஒட்டிப்பதனின் மகத்துவத்தை சொல்லிடுமே. வண்ண வண்ண பூச்சிகளும் வட்டமிட்டு தேனதனை உண்டே நமக்கு உழைப்பையுமே உயர்வாய் சொல்லி தந்திடுமே. விண்ணில் பறக்கும் பறவையதும் விரைவாய் பறந்து திரிந்திட்டே உண்ண உணவை தேடிடுமே உழைப்பின் ஒளியை காட்டிடுமே. எண்ணி வாழ்ந்த இதனையுமே ஏற்றம் கொண்டே உழைத்திட்டால் எண்ணும் வாழ்வை பெற்றிடலாம் என்று உயர்வை அடைந்திடலாம். நாட்டம் கொண்டே நாளும் இங்கே நன்றாய் உழைக்க கற்றிடலாம். மாட்டம் தன்னை கொள்ளாமல் வகையாய் நாமும் உழைத்திடலாம். ஏட்டில் சொன்னபடி இங்கே என்றும் நேர்மை குணத்துடனே வேட்கை கொண்டே உழைப்போருக்கு வெற்றி எட்டா தூரம் இல்லை. வாழ்வில் உயர்ந்த பெரியோரின் வாழ்க்கை தன்னை நோக்கிட்டால் தோல்வி தாண்டி வெற்றி பெற துணிவாய் நிதமும் உழைத்திருப்பர். ஏழ்மை நிலையோ மாறி இங்கே எல்லா வளமும் பெற்றிடவே கோல் போல் நில்லாது உழைத்து விடு கொண்ட கொள்கை அடைந்து விடு. கவிதை படிக்கிறதுனால ஒரு பிரச்சனை எல்லாம் பிஸ்கட் சாப்பிட்றாங்க. மிக அருமையாக தன்னுடைய கவிதையை படித்து சென்றார் லதா ரவிச்சந்திரன் அவர்கள். சின்னஞ்சிறிய எறும்பு உதவும் சிறுக சிறுக சேமித்தே மண்ணில் நமக்கு உழைப்பதனின் மகத்துவத்தை சொல்லிடுமே என்று தன்னுடைய கவிதையை ஆரம்பித்து ஏழ்மை நிலையோ மாறி இங்கே எல்லா வளமும் பெற்றிடவே கோன்போல் இல்லாது உழைத்து விடு கொண்ட கொள்கையை அடைந்து விடு என்று தன்னுடைய கவியை நிறைந்திருக்கின்றார். மிக அழகாக லதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சபையின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அருமையான ஒரு பாடல். அற்புதம். கருணாகரன் ஐயா அவர்கள் கவிஞர், தமிழ் ஆர்வலர், அவர்களை மேடையில் கவிதை வாசிப்பதற்காக அழைக்கின்றேன். கருணாகரன் ஐயா
சரி. வளரும் பாவலர் எளியவன் அவர்கள் இன்று புதிதாக இங்கே வந்திருக்கின்றார். அவரை அறிமுகப்படுத்துவதில் கழகம் பெருமை அடைகிறது. திருவள்ளுவர் தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் பெருமை அடைகிறது. அன்னை தமிழுக்கு என் முதற்கண் தமிழ் வணக்கம் மற்றும் ஆன்றோர் சான்றோர் என் போன்றோர் யாவருக்கும் என்னுடைய சிறந்தாண்ட மற்றும் ஒரு தமிழ் வணக்கம். முதலாவதாக கடந்த வாரம் ஐயா பெருந்தோய்க்கு ஐயாவுடைய வைர விழாவில், அதாவது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடம் என்பதை போல அங்கே வந்து காசோரையும் பதாகைகளையும் பதக்கங்களையும் குவித்துக் கொண்டிருக்கிற வேலையில நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஐயாவுக்காக கவிதை பாடம் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். அங்கே வந்து யாருமே வந்து என்னப்பா பண்ணிட்டு கேட்காது. ஐயா என்ன சொன்னாங்க, யாரு என்ன சொன்னாங்க, நீ போய் கவிதையை சொல்லியா, நீ போய் என்னை பத்தி பாடியாரு. ஏன்னா அதை நான் பாடுந்து ஐயாவோடு கேட்டுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ இறைச்சல். முதல்ல ஐயாவை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் என்னுடைய கவிதைக்குள்ள போறேன். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பு விடும் எனும் வைர வரிகளுக்கு சொந்தக்காரரும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை பின்தொடர்ந்து எங்களது வாழும் பெரியாரான பெருங்கவிக்கோ ஐயா வாமுசே ஐயாவின் 90ஆம் மதுரை வைர விழாவில் வாழ்த்த வயதில் வணங்கி உங்கள் எரியவனும் கவிதையை தொடங்குகிறேன். தந்தை இவருக்கு வாமுத்து, நான் சேமுத்து. தந்தை இவருக்கு வாமுத்து, தாயார் ராமாயி, தன் ஊர் ராம்நாடு, தன் உயிர் தமிழ்நாடு. தன் ஊர் ராம்நாடு, தன் உயிர் தமிழ்நாடு. 10ஓடு 11 நீ அல்ல ஐயா, எப்பொழுதும் 10ஓடு 11 நீ அல்ல. லட்சியத்தை விட லட்சம் உனக்கு பெரிதல்ல, லட்சியத்தை விட லட்சம் உனக்கு பெரிதல்ல. உலக நாடுகளின் பயணம் உலக தமிழருக்கு ஒன்றும் புதிதல்ல. உலக நாடுகளின் பயணம் இந்த உலக தமிழருக்கு புதிதல்ல. முத்தமிழ் உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்று தெரியாது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை விட 11 வயது இளையவர். இவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை விட 11 வயது இளையவர். உலக தமிழர்களின் உள்ளத்தில் நிறைந்தவர். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் பணியால் அவர் இயற்றும் தமிழ் பணியால் உயர்ந்தவர். உலக பொதுமறைக்காக 32 ஆண்டுகளுக்கும் மேலாக குமரி வரை நடந்தே சென்றவர். இவர் குமரி வரை நடந்தே சென்றவர். எளிதில் எதையும் சொல்லிக் கொடுப்பார். யார் கேட்டாலும் எந்த வேலையிலும் எளிதில் எதையும் சொல்லிக் கொடுப்பார். எப்போதும் பிறரை தட்டி கொடுப்பார். எந்நேரமும் ஏழைக்கும் கொட்டி கொடுப்பார். எவருக்கும் கவி ஏரை பூட்டியும் அதில் புதுமதனை மாட்டியும் கொடுப்பார். இன்றும் கூட ஒரு எழுத்தாளனும் ஏழையாக விடாமல் பாதுகாக்கும் எங்களின் ஏகாந்தம். இரும்பு இதயத்தை கூட கரும்புச்சாறு கவிதையால் லகுவாக்கி எறும்பாக துரியேறாமல் நிற்கும் எங்கள் மின்காந்தம். இவரே வாழும் வள்ளுவர். இட்டாரே மகனுக்கும் பெயராக திருவள்ளுவர். அதை ஏம்பிட்டு நானும் பல்கலைக்கழகமான தமிழ்நாடு திருவள்ளுவரை கடைக்கிறோம். ஆண்டநாயகபுரத்தில் பிறந்ததாலோ என்னவோ மற்றும் ஒரு மகனுக்கு ஆண்டவர் என பெயரிட்டவர் நம் அருகில் அமர்ந்திருப்பவர். ஆண்டநாயகபுரத்தில் பிறந்ததால் என்னவோ ஒரு மகனுக்கு ஆண்டவர் என பெயரிட்டவர் நம் அருகில் அமர்ந்திருப்பவர். மற்றும் ஒரு மகனுக்கு இட்ட பெயர் கவியரசன் மற்றும் மணிகண்டன். இயலிசை நாடகத்தில் உச்சம் தொட்ட பெருங்கவிக்கு ஐயா வாமுசே ஐயா அவர்கள் புவியரசன். அது மாத்திரமல்லாமல் இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பிற்காக தூக்கினார்கள் செங்கோடி. ஒரே ஒரு பொன்மகளை ஈண்டெடுத்த அந்த பெருமைமிகு மகள் அம்மா பூங்கொடி.
ஐயாவுடைய வாழ்த்துக்கள் முடிந்தது. அடுத்து நிறைய பேர் நன்றி ஐயா. அடுத்தது உழைப்பே ஒலி. இது நான் அதிகமாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஐயா பற்றி புகழ பாடிட்டேன். ஏற்கனவே சொன்னதே உழைப்பே ஒளிங்கிற ஒரு பெரிய அதுதான் பற்றி தான். அது உங்க வாயில வரும்போது எனக்கு சந்தோஷம். ஒரு 2-3 சின்ன துணுக்கு இமரைக்கு சென்றியிலிருந்து துளிப்பாவிலிருந்து புது கவிதை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் 8 வரி 4 கவிதை மட்டும் சொல்லிடுறேன். 2 அடியில் 8 வரி தான். வந்ததும் வென்றான் வந்ததும் வென்றான் எந்த வழியில் வந்தான் வடக்கன். வந்ததுமே வென்றான் எந்த வழியில் வந்தான் எந்த வழியாக வந்தான் வடக்கன். திறமையா உன்னிதில்லை திறமையா உன்னிதில்லை உன் திறமைக்கு அந்த ஆகாயமே இல்லை. திறமையா உன்னிதில்லை உன் திறமைக்கு அந்த ஆகாயமே இல்லை. சாதிக்க சாஸ்திரம் தேவையில்லை சாதிக்க சாஸ்திரம் தேவையில்லை. சாஸ்திரம் பார்ப்பவன் சாதிக்கவே தேவையில்லை. சாதிக்க சாஸ்திரம் தேவையில்லை. சாஸ்திரம் பார்த்தவன் சாதிக்கவே தேவையில்லை. தோல்வியிலும் புன்னகைக்கு கற்றுக்கொள் தோல்வியிலும் புன்னகைக்கு கற்றுக்கொள் தோல்வி கூட உன்னை தொட அச்சப்படும். தோல்வியிலும் புன்னகைக்கு கற்றுக்கொள் தோல்வி கூட உன்னை தொட கூட அச்சப்படும். நன்றி வணக்கம். கூர்மையா சொல்லுங்க. எரிய வழியா be a simple man always simple man. முத்துலிங்க இருக்காரு தமிழ்ல என்னுடைய பேரோட இருக்கும்னு நினைக்கிறேன். எரிய வந்து என்னுடைய இவன பேர் ஏர் பேர் முத்துலிங்கம். நன்றிங்க நன்றிங்க. இயற்பியல் அவர் வந்து ஒரு இயற்பியல் ஆசிரியர். ஆனால் அவர் வாசித்த கவிதை மிக நன்றாக இருந்தது. அங்கே வாமு சேரமனையாவுடைய அந்த நிகழ்வில் தன்னால் பாட முடியாத ஒரு விடயத்தை இங்கே வந்து நிறைவேற்றிக் கொண்டார். வாழ்க வாழ்க. மாபெரும் கவிஞர் கருணாகரன் ஐயா அவர்கள் கவிஞர், தமிழ் ஆர்வலர். அனைத்து கவிஞர்கள் கேமரா ரெடியாவில் ஐயா உங்களை பற்றி நான் சொல்லிக்கிறேன். தன்னுடைய குரலால் மட்டுமல்லாமல் தன்னுடைய கவிதையை சொல்லும் பொழுது ஒரு நாடகத்தன்மையோடு ஒவ்வொரு வரியையும் எழுச்சியாகவும் இரக்கமாகவும் கூறி தன்னுடைய ஆழ்ந்த ஒரு விடயத்தை சொல்லுவதில் ஐயா திறமையானவர். இங்கே அவருடைய குரலால் தன்னுடைய கவிதை இங்கே பாட வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். உழைப்பே ஒளி எங்கும் கார்ப்பரேட்டுகளின் கால் உலகம் கூறுகிறது. உழைப்பாளிகளில் அமரம் தொடர்கிறது. கார்ப்பரேட்டுகளில் சாம்சன் தொழிலாளர்கள் போராட்டம். ஆங்கிலம் இந்திய மொழிகளை உருட்டுகிறது. வெள்ளைக்காரர்கள் தமிழ்காரர்கள் மதிப்பு எங்கே? வெள்ளைக்காரர்கள் தம் உழைக்கும் காலர்கள் மதிப்பு எங்கே? ஆங்கிலம் படித்த உழைப்பாளுக்கு தனி மவுஸ், தமிழ் படித்த உழைப்பாளுக்கு தலை குனிவு. இந்தியா அடிபணிகிறது. டெல்சாவின் ஆர்ப்பாட்டம் தொடர்கிறது. எலாஸ்மஸ்கின் தம்பட்டம் விழுகிறது. அமெரிக்கா வீழ்ந்தார். எலாஸ்மஸ்கின் தம்பட்டம் விழுகிறது. அமெரிக்கா வீழ்ந்தார். குறைந்த கூலியில் இந்திய தொழிலாளர்கள் சுரண்டப்படுகின்றனர். குறைந்த கூலியில் இந்திய தொழிலாளர்கள் சுரண்டப்படுகின்றனர். அமெரிக்க கனவு மாப்பிளைக்கு கை விலங்குகள். அமெரிக்க கனவு மாப்பிளைக்கு கை விலங்குகள். கமலஹாசனின் ராயர்கள் உருவப்பட்டாலும் அமெரிக்க கனவு குறையாது. கமலஹாசனின் ராயர்கள் உருவப்பட்டாலும் அமெரிக்க கனவு குறையாது. இந்தியர்கள் அறிவு இந்தியர்களுக்கு ஏன் கிடைப்பதில்லை? இந்தியர்களின் அறிவு இந்தியர்களுக்கு ஏன் கிடைப்பதில்லை? அமெரிக்காவுக்கு பயன்படலாமா? அமெரிக்காவுக்கு பயன்படலாமா? வட இந்திய தொழிலாளர்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு ஓடி வருகிறார்கள்? துபாய்கள் செழிக்கின்றன. துபாய்கள் செழிக்கின்றன. இந்திய தொழிலாளர்கள் உழைப்பார். இந்திய தொழிலாளர்கள் உழைப்பார். நவகாலியம் உலகை வாழ வைக்குமா? நவகாலியம் உலகை வாழ வைக்குமா? ஆப்பிரிக்க நாடுகள் வாழ்கின்றன.
ஆப்பிரிக்க நாடுகள் வாழ்கின்றன. இந்தியா 4வது பொருளாதாரமா? இந்தியா 4வது பொருளாதாரமா? தாழம்பு கொண்ட ஈடும் பேரும் எங்கே? தாழம்பு கொண்ட ஈடும் பேரும் உழைக்கும் இந்திய தமிழ் மீனவர்களை மதிக்கின்றதா நமது அரசு? இந்திய பேரரசு உழைக்கும் தமிழ் மீனவர்களை மதிக்கின்றதா இந்திய பேரரசு? உலகத்தின் ஒரு உழைக்கும் மக்கள், உலகத்தின் ஒரு உழைக்கும் மக்கள், வர்க்கத்தின் ஒரு உழைக்கும் மக்கள். ஓ உழைப்பாளர்களே, உங்கள் ஒற்றுமை எங்கே? ஓ உழைப்பாளர்களே, உங்கள் ஒற்றுமை எங்கே? ஜாதி மத மோதல்களில் நாம் ஈடுபடலாமா? கார்ப்பரேட்டுகள் மதங்களும் ஒன்று சேர்கின்ற காலம். நாம் ஏன் ஒன்று சேர? உழைப்பாளர்களை நாம் ஏன் ஒன்று சேர்க்கலாம்? நைஜீரியாவின் அறிந்த கதை வளம் இந்தியா மாதிரி வளமான நைஜீரியா அடைந்த கதை போதும். சிங்களம் சீரழிந்த கதை போதும். உழைப்பாளியின் ரத்தம் போதும். உழைப்பாளியின் ரத்தம் வண்டல்மண் தண்டல்மண் ஆகலாமா? வண்டல்மண் ஆகலாமா? தென்மாநிலம் சீரழிந்த கதை போதும். கஞ்சாவின் சீரழிந்த கதை போதும். மதத்தால் பாகிஸ்தான் திவாலானது போதும். ஒளிவற்ற ஆப்பிரிக்க நாடுகள் மறுபடியும் இருக்கிறார். இமயத்தின் இருட்டறையாக தெற்காசியா இருக்கப்பட்டார். பொதிகை மலையின் இருட்டறையாக எங்கள் தமிழ்நாடு இருக்கப்படாது. உழைக்கும் தொழிலாளர்கள் ஒற்றுமை எங்கே? எங்கே ஒற்றுமை? குளத்திலிட்ட விளக்கம் இமய மலையின் மேல் உலகெங்கும் பரப்போ ஒளிபரப்பும் ஒரு சந்தேகம். இப்போதான் நமக்கு ஒளிவாங்கி ஆம்பிளிஃபயர்ஸ் அது நிறைய விடயங்கள் ஒளிபெருக்கெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம மெதுவாக பேசினா கூட நீண்ட தூரத்திற்கு நம்மளுடைய ஒளி எப்படி எளிமையாக சென்று விடும். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடமரத்துக்கு அடியிலையோ இதுலையோ ஒரு மீட்டிங்கை போட்டு பேசுவாங்க. பெரியாரெல்லாம் எப்படி பேசிப்பாங்க நம்ம யோசிச்சிருப்போம். ஐயா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் மாதிரி ஒரு இந்த வயசுலேயே இவருடைய குரல் வரைக்கும் கேட்டுச்சுன்னா இவர் இளமையாக இருக்கும்போது இந்த விடயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா அது எத்தனை மைல் தூரத்துக்கு கேட்டிருக்குன்னு பாருங்க. நம்ம அன்று நம்மிடையே விடுதலையை தூண்டிய இவர் போன்ற பெரும் கவிஞர்களும் பேச்சாளர்களும் தங்களுடைய குரலை எப்படி கவர்ந்து தமிழை ஊட்டி நமக்கு ஒரு வீர விடயத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஐயா தன்னுடைய கவிதை வரிகளில் மிக அழகாக நம்மளையே எடுத்துரைத்தார். அவருக்கு நமக்கு வாழ்த்துக்கள். நம்மிடையே ஐயா வாங்க அந்த ஐயா முடிச்சுட்டு போலாம் வாங்க. எத்தனையோ பெருங்கவிஞர்கள் இருக்கும் பொழுது மிக குறைவான பாடல்கள் எழுதிய குறைவான காலங்கள் வாழ்ந்த பட்டுக்கோட்டையாருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் தத்துவங்களை அவ்வளவு அழகாக தன்னுடைய கவிதைகளில் வடித்து நம்மிடையே மிக புகழை பெற்றவர் பட்டுக்கோட்டையார். தன்னுடைய சிந்தனைகள் இருந்த மாற்று சிந்தனையோடு யாராவது ஒருத்தர் தனக்கு எழுந்தரணும்னு கேட்டால் அவர் நான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. அவ்வளோ மிக குறைந்த அளவு தான் பாட்டுகளை நமக்கு சொல்லியிருந்தார், கவிதைகளை வைத்திருந்தார். ஆனால் நம்மிடையே அவர் அதுபோன்று இன்றைய பட்டுக்கோட்டையாளராக
அவருடைய ஈயமிக்க கவிதைகளால் உணர்வுகளை தமிழ் உணர்வை ஊட்டுவிக்கும் இசைப்பாவலர் கவி இசைப்பாவலர் நந்தன் அவர்களை தன்னுடைய கவிதைகளை வாசிப்பதற்கு அழைக்கின்றேன். கவிதையில் ஒரு திருக்குறளில் புதுசாக ஒரு பாட்டு போட்டேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல், நன்னயம் செய்துவிடல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், தெய்வத்துள் வைக்கப்படும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். நகைகையின் சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். நகைகையின் சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. குழலினிது யாழினிது என்பர், குழலினிது யாழினிது என்பர் தம் மழலை சொல் கேளாதவர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அந்தனர் மூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார், தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார். தோன்றலில் தோன்றாமை நன்று, தோன்றலில் தோன்றாமை நன்று. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்தான நன்னயம் செய்துவிடல், நன்னயம் செய்துவிடல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், தெய்வத்துள் வைக்கப்படும்.